Thanks to Pakistan weather and for understanding that all of us are working over the week and then most of the matches getting washed out. So almost after the last video which we had, effectively only couple of matches which have happened, which has affected the sort of qualification. Yes, of course, one main match being Afghanistan beating England, and that was a great thriller. So we are on to the semi-finals. I think it's a repeat of the 2015 World Cup, India versus Australia, New Zealand versus South Africa. So what is going to happen? Let's quickly discuss the first match being India-Australia. Yes, Mr. Ranga. சொல்லுங்க என்ன நடக்க போகுது? First thing to clarify, இப்போ ஆஸ்திரேலியா வந்து வீக்கர் லிங்க் நிறைய பேர் இல்லை அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் தி டெசிஷன் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தட் தே ஹேவ் நாட் பிளேட் திஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ இதுக்காக வந்து நாளைக்கு இந்தியா ஜெயிச்சப்புறமா வந்து வீக் டீம் தான் அடிச்சாங்க, 2023 ரிவென்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் தி கரெக்ட் திங் டு சே. இட் இஸ் இன் தி சென்ஸ் இட் இஸ் அன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இப்போ நீங்க இன்ஜுரி வந்ததோ இல்ல பர்சனல் ரீசன்ஸ்க்கு விட்ரா பண்ணீங்களோ ஐ திங்க் தட் டசன்ட் மீன் அந்த கண்டெஸ்ட் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ரெடியூஸ் தி ஐ மீன் அதோட மேக்னிடியூட் வந்து ரெடியூஸ் ஆகாது. நாளைக்கு இந்தியா ஜெயிச்சாலும் ஐ திங்க் இட் ஹாஸ் பீட்டன் ஆஸ்திரேலியா தான். ஸோ வித் தட் நோட் நீங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது. 2018 சீரீஸ் தோத்துட்டு ஸ்மித் வார்னர் இல்ல, அதனால தானே தோத்துன்னு சொன்னவங்க தானே நீங்க. சரி, ஓகே. What do you think about the match tomorrow? What is going to happen? What is your view? Before we move to Kaushik, I know what Kaushik is going to say. First thing, நான் வந்து நான் போட்டே வந்துட்டேனேடா, நான் போட்டே வந்துட்டேனே. ஆமா, இன்னைக்கு வந்துட்டு கௌஷிக் இஸ் கோயிங் டு சப்போர்ட் ஃபார் ஆஸ்திரேலியா, ரங்கா இஸ் கோயிங் டு சப்போர்ட் ஃபார் இந்தியா. மக்களே, பிஜிடி இல்ல, நான் ஆஸ்திரேலியாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். யார் வின் பண்ணா? இல்லடா, அந்த கிட்ஸ் சி எல்லோ டி-ஷர்ட் லெஜெண்ட் சி தட் ப்ளூ மோட்டிவேஷன் சொல்றாங்க. அதுக்கு தான் போட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். யாருக்கு மோட்டிவேஷன் தெரியல, இந்தியாக்கா ஆஸ்திரேலியாக்கா இல்ல அமெரிக்கா? ஐ திங்க் ஐ இன்டராக்ட் டு சி. எனக்கு தான் நடுராத்திரி வெயிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வைக்கிறீங்களே, தூங்காம இருக்கணும்ல, அதுக்கு தான் மோட்டிவேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் ஐ அம் இன்டராக்ட் டு சி யார வந்து ஷார்ட்டா ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அதுக்கு மூணு விதமா தே கேன் திங்க் லைக் டு லைக் ஜேக் ஃப்ரேசர் மெகா எடுத்துன்னு வரலாம், விச் இஸ் தி லாஸ்ட் ஆப்ஷன். ஐ திங்க் அது அவங்க பண்ணக்கூடாது நியாயமா. செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்ட்ரைட் அவே ஸ்லாட் இன் கூப்பர் கான்லி, மிடில் ஆர்டர் ஆடு, எய்தர் பிளே ஜாஷ் இங்கிலீஷ் ஆர் அலெக்ஸ் கேரி டு ஓபன் along with head. Or third option, so that Cooper Conley இருக்கனால 3 ஸ்பின்னர்ஸ் துபாயில வந்துரும். Or third option, ரெண்டு லெக் ஸ்பின்னர், நத்திங் டு லூஸ். எப்படி ஆஸ்திரேலியா நத்திங் டு லூஸ். இது இந்த கேம்ல வந்து ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் சொல்றதுக்கு there is no history மட்டும் தான் இருக்கே தவிர I think there is no sense to say Australia are the favorites this game. So எல்லாத்தையும் நத்திங் டு லூஸ்ன்னு சொல்லி தன்வீர் சங்கா டெபு கொடுத்து Tanvir Sangha Zampa, whether can he weave a magic of 1999 Shane Warne? அப்படின்னு போய் இறங்க வேண்டியதான் செமிஃபைனல்ஸ். அப்படி பண்ணா what they can do is they can drop Brent Warshes. Only thing that gets affected is the batting depth. பட் அட் 7 வரைக்கும் அடிக்கலன்னா டேட் வந்து யாரும் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம பேசணும்னா ஐ மீன் இதுல அது பேர் என்ன நாக் அவுட் கேம்ல அட் பேட்டிங் டெப்த் இஸ் important, but still I think 3 option இருக்கு. either like to like or Cooper Conley play Alex Carey or Josh Inglis open. Third option, play Tanvir Sangha, drop Brent Warshes, Alex Carey or Josh Inglis open. I think 3 option இருக்கு. அது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் I think we will have to see. இது தவிர்த்து லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இல்ல அலெக்ஸ் கேரி, ஜாஸ் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே ஓப்பனிங். இப்ப யாரு ஓப்பனிங் பண்றா? ஆர் ஜாஸ் இங்கிலீஷ். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். என்ன கௌஷிக், what do you think Australia will do? First thing,
நீ ஆஸ்திரேலியா ஃபேன் சொல்லியே தவிர இவ்வளவு நாளா நீ ஆஸ்திரேலியாவோட அப்ரோச்சே புரிஞ்சுக்கல இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். யூ கேனாட் ஸ்ட்ரென்தன் யுவர் போலிங். நீ தன்வீர் சங்காவை கொண்டு வரியோ துவாஷியஸை ட்ராப் பண்றியோ, யூ கேனாட் ஸ்ட்ரென்தன் யுவர் போலிங். போலிங் வீக்கா இருக்குன்னா வீக்கா இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா பண்ற நல்ல விஷயம், தே ஹவ் அக்ரீட், தே ஆர் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் தட் தேர் போலிங் இஸ் வீக். ஒரு 10 ஓவர் நேதர் நிலைஸ் 55க்கு 2, 10 ஓவர் ஜாம்பா 45க்கு 1, 10 ஓவர் மேக்ஸ்வெல். இந்த மாதிரி 35 ஓவர் நாங்க போட்டுட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டா போறோன்ற எப்ப அந்த ரூட் அவங்க எடுத்தாங்களோ அதனாலதான் அவங்க செமிஃபைனல்ஸ்ல இருக்காங்க. நான் திருப்பியும் இதுதான் சொல்றேன், தே ஷுட் கோ ஆல் அவுட் வித் த பேட், தே வில் கோ ஆல் அவுட் வித் த பேட். கண்ணை மூடின்னு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்க நீ தைரியமா இறக்கி விடலாம். இந்தியாவோட நியூ பால் அட்டாக் இஸ் வெரி 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 ஆவரேஜ். ஷமி டசன்ட் லுக் ஃபிட் அட் ஆல். அவனை வேற என்ன பண்றதுன்னே தெரியாம புஷ் பண்ணி ஷமி ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் ஆட வைக்க மாட்டாங்க, ஏன்னா மெயின் பேசர்லாம் ஆடக்கூடாது. ஹர்ஷித் ராணா நாளைக்கு திரும்பி உள்ள வந்துருவான். மேபி வருண் சக்கரவர்த்தி 5 எடுத்த புண்ணியத்துக்காக அவனுக்கு பதிலா வேற யாரையா டிராப் பண்ணுவாங்களே தவிர, this Australian side have to go all out with the bat, play JFM. And another thing, they will not drop both of Dwashis and Spencer Johnson because இந்தியாவோட டாப் 4 லெஃப்ட் ஆர்ம் சீம் போலிங்க்கு குயி தான். என்னதான் யார் எவ்வளவு சொன்னாலும் ஸ்டில் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அகெயின்ஸ்ட். டெக்னிக்கலி ரோஹித் சர்மாவோட ஒரு ஃபிளா நான் ஹேமந்த் கிட்ட சொன்ன ஆஃப்லைன்ல, when he played against முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் பங்களாதேஷ், அவனோட டோஸ் எவ்வளவு ஓப்பனா இருக்கு, அது எவ்வளவு க்ளோஸ்டா இருந்தா அவன் கம்ஃபர்டபுளா இருப்பான்ட்டு அந்த மேட்ச்லயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தான். ரோஹித் சர்மா டிட் பிரிங் த சேஞ்ச். ஆனா ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 2 எண்ட்லயுமே நியூ பால்ல 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் போட்டாங்கன்னா, இந்தியா 35 for 3 வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு மாதிரி திரும்ப 250 கொண்டு வந்துருவாங்க. 250 வந்துட்டாங்கன்னா நியூசிலாந்து மாதிரி தொசுக்கின்லாம் இருக்க மாட்டாங்க. பவர் பிளேல ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் 4 அடி கழட்டி கொடுத்துருவான். 10 overs 85 பவர் பிளேல போயிடுவாங்க. இது நடக்கலாம். நியூ பால் அட்டாக் ஹர்திக் பாண்டியாவும் ஷமியும் ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கும் ஹெட்டும் தான் ஓபன் பண்றாங்கன்னா, ஷமியும் ஹர்திக் பாண்டியாவும் ஓபன் பண்றாங்க, ஷமியும் ஹர்ஷித் ராணா ஓபன் பண்றாங்கன்னா, ஐ திங்க் they have not learned something from the experience in Arthur. Surely you cannot start with 2 fast bowlers with Head and Fraser McGurk opening. நான் ஸ்ட்ரைட் அக்ஷர் பட்டேலோ இல்ல வருண் சக்கரவர்த்தியே போடுறது மேட்டர், நான் ஒரு பக்கம் ஸ்பின்னு தான் போடுவேன். அது அவங்க வருண் சக்கர பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தன் இஸ் கெட்டிங் ஸ்லைட்லி மொனோட்டோனஸ். எனக்கு நான் நியூசிலாந்து கேம்ல பார்த்த வரைக்கும் எஸ் he took a 5 for, பட் ஆனா பார்த்தனா almost everything is literally leaving the left hander and coming into the right hander. And new ball 2 fielder உள்ள டிராவிஸ் மிஸ்ஸிட்ஸுமே ஃபீல்டை கிளியர் பண்ணும், ஜேக் ஃப்ரேசர் மேக்கரோட மிஸ்ஸிட்ஸுமே ஃபீல்டை கிளியர் பண்ணும். ஸ்பின்னர்ன்னு கொண்டு வந்தா அக்ஷர் பட்டேல் ஹேஸ் டு போல், நாட் வருண் சக்கரவர்த்தி. அக்ஷர் பட்டேல் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு எஸ்கேப் ஆயிடுவான். நேத்தி மாதிரி டக்குனு ஒரு 7 overs 20 runs சூப்பரா புஷ் பண்ண முடியும் அக்ஷர் பட்டேல்னால பவர் பிளேல. ஆனா these guys will again go with Shami. I mean எனக்கு தெரியல if I were ஷமி அவ்வளவு ஃபிட்டா இருக்க போறாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அண்ட் if at all they are not playing Harshdeep Singh, பவர் பிளேல 1075 1080 வந்துருச்சுன்னா 4 ஸ்பின்னர் இல்ல 40 ஸ்பின்னர் ஆடினாலும் யூ கான் ஸ்டாப் ஆஸ்திரேலியாஸ் 285. அண்ட் வெரி வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் 2 நியூ லெஃப்ட் ஆர்ம் சீம் பால் bowlers, ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆக்சுவலி the way Spencer Johnson bowled, I was actually taken aback. The Lindsay, நான் முன்னாடி ஸ்பென்சர் ஜான்சன் நிறைய பார்த்திருக்கேன், பட் இவ்வளவு கன்சிஸ்டன்டா அந்த காரிடார்ல போட்டு நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw him bowling so much of tough corridors, asking so many questions. அட்லீஸ்ட் ஹர்திக் பட்டேலாவது கொஞ்சம் டெம்பர்மெண்டா ஆடினா, நம்ம அதை கூட பண்ண மாட்டோம். பிகாஸ் இந்தியாவோட டாப் ஆர்டருக்கு ரன் வரலன்னா we will go for the shots. அதுதான் பண்ணோம். கைல் ஜேமிசன் கேஸ்ல சம்பந்தமே இல்லாம ஒரு புல் ஷாட் ஆடி அவுட், விராட் கோலி அவசரப்பட்டு ஒரு கட் ஆடி தான் அவுட். இன்ஃபேக்ட் அன்னைக்கு போட்டு எதுவுமே எக்ஸ்ட்ராடினரி பால்ஸ்னாங்க. நியூசிலாந்து டிட் போல் வெல், பட் நம்ம டாப் 3 விக்கெட்ஸுமே பார்த்தோம்னா பேட் ஷாட்ஸ்னாலதான் விட்டோம். அவசரப்பட்டு ஷாட்டுக்கு போய் தான் விட்டோம். இதே தான் ஆஸ்திரேலியா கிட்டே பண்ணுவோம். பிகாஸ் வி வாண்ட் டு டாமினேட் அட் தி டாப், வி வாண்ட் டு டாமினேட் அட் தி பவர் பிளேன்றது ஐடியால இருக்காங்க. அந்த ஐடியா இருக்கும்போது 2 லெஃப்ட் ஆர்ம் நியூ பால் bowlers அண்ட் ஆஸ்திரேலியாவோட டாப் 7 பேட்டிங் ஹெவி. நீ சொன்ன ஆஸ்திரேலியா மைட் நாட் ஸ்டார்ட் ஃபேவரட்ஸ்னு, ஆனா இந்த மேட்ச் டு மேட்ச் இந்தியாஸ் வீக்கர் நியூ பால் bowling attack is ஆஸ்திரேலியாஸ் டாப் 4. இந்தியாவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் ஆஃப் ஸ்பின் அகைன் சம்மன் லைக் லாபுஷன் ஸ்மித் அண்ட் யுவர் கிளென் மேக்ஸ்வெல். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் தான் இந்த கேம் டிசைட் பண்ணும்.
எனக்கு என்னவோ வந்து வருண் சக்கரவர்த்தி vs ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் அலெக்ஸ் கரே இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி மேட்சப்ஸ் ஃபார் த கேம்னே தோணுது. சரியா? ஸோ அப்போ அந்த ஆன் தட் பாயிண்ட் இப்போ வருண் சக்கரவர்த்தி நிறைய பேசிட்டோம். ஸோ ஆர் வி சேயிங் தட் இந்தியா இஸ் கோயிங் டு கோ வித் த சேம் டீம் ஆர் வருண் வில் ரீப்ளேஸ் சம்மன் எல்ஸ் ஆர் ஹர்ஷித் உள்ள வருவானா? வாட் ஆர் வி சேயிங்? எனக்கு சீரியஸ்லி தெரியல. ஃபர்ஸ்ட் இன்கேஸ் இஃப் த விக்கெட் இஸ் கோயிங் டு பி ஆஸ் ட்ரை as yesterday's நியூசிலாந்து விக்கெட், ஐ won't be surprised if they go with the same seam attack. I mean, ஐ திங்க் லுக்ஸ் லைக் பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ண விக்கெட் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் மேட்சுக்கு யூஸ் பண்ண விக்கெட். that was also not a high scoring wicket. அதுவுமே கொஞ்சம் ட்ரையா தான் இருந்தது. கிடையாது. நேற்று விக்கெட் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அண்ட் அகைன் அது ஆடியும் உனக்கு 4 நாள் ஆச்சு. அண்ட் அகைன் துபாய்லயும் வந்து இப்போ ஒன்று வின்டர் கிடையாது, பீக் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேயும். ஸோ உனக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பீட் டவுன், விக்கெட் இஸ் கோயிங் டு ட்ரை ஆஃப். இவங்க எவ்வளவு ட்ரையரான விக்கெட் கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒன் திங் தட் இந்தியா ஷுட் நாட் ஃபர்கெட் இஸ் இந்தியாவுக்கும் ஸ்பின் பேட்டிங் வீக்னஸ் இருக்கு. ஜாம்பா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ஆர் குட் எனஃப் ஃபார் ஸ்பின்னர்ஸ். If someone say that Glenn Maxwell எல்லாம் நான் bowler எடுக்க மாட்டேனா, remember who took Rohit Sharma November 19, 2023. ஏய், ரோஹித் சர்மா நவம்பர் 19, 2023 அவுட் ஆனது காரணம் ரோஹித் சர்மாடா, வேற யாரும் இல்ல. அதெல்லாம் கிடையாது. போலர் நேம் என்ன, ஃபீல்டர் நேம் என்ன? சரி, இதே நான் கேக்குறேன். அதே அடிப்போம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்துருவான் அவன். அதே இடத்துல ஜாம்பா இருந்திருந்தா ரோஹித் சர்மா அந்த எக்ஸ்ட்ரா சான்ஸ் எடுத்திருப்பாராம்? எடுத்துருக்க மாட்டான். அதுதான் கிளென் மேக்ஸ்வெல் கொண்டு வர எக்ஸ் ஃபேக்டர். He knew that ரோஹித் சர்மா is going to come. அந்த பால் அழகா வெளில தள்ளான். அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கல. போன மேட்ச் ஆப்கானிஸ்தான் மேட்ச் எத்தனை பேர் க்ளோஸா வாட்ச் பண்ணாங்கன்னு தெரியல. கிளென் மேக்ஸ்வெல் இஸ் யூசிங் தி சீம் சோ வெல். இந்த விக்கெட்ஸ்ல, லாகூர்ல திரும்புற விக்கெட்ஸ்ல அந்த சீம் அப்ரைட்டா புடிச்சு ஒரு மாதிரி பிளாட்டா சில பால்ஸ் தள்ளுறான். அந்த பால் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஆன் த சீம் போய் சீம்ல அடிச்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடைக்குது அவனுக்கு அந்த பால்ஸ்ல. எக்ஸாக்ட்லி. சோ லிட்டரலி அந்த சீம்ல அடிக்கிற பால்ஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபேக்டரும் கிடைக்குது. அந்த மாதிரி பால்ஸ்ல நம்மளோட மிடில் ஆர்டர் விச் இஸ் வெரி ஸ்ட்ராங் கோயிங் ஆன் ஸ்லாக் ஸ்வீப்ஸ் நிறைய கொடை விடுவோம் ஷார்ட் ஃபைன் லெக்கு. சரி ரங்கா, சாரி நீ ஏதோ சொல்ல வந்த. அவன் கிளென் மேக்ஸ்வெல் 20 ஓவர் தான் இருக்கு. 3 ஸ்பின்னர் இருந்தா கூட பரவாயில்ல. 20 ஓவர்லாம் பெரிய 50 ஓவர்ல மிச்சம் 30 ஓவர்ஸ் இருக்கு. ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் இம்பாக்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒன்லி கீ பர்சன் தட் இஸ் கோயிங் டு be a game changer for Australia is Adam Zampa. How is 10 overs in the middle going to decide? ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினாங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயரை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா ஐ திங்க் ஜாம்பா இஸ் கோயிங் டு பி தட் கீ ரோல். I feel that Nathan Ellis will pick Shreyas Iyer early in his innings. அந்த Nathan Ellis அந்த பேக் ஆஃப் தி ஆர்ம் ஸ்லோ பாலே வந்து சீம்ல ரிலீஸ் பண்றான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் he tends to get committed slightly. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு மாதிரி போச்சு, கொஞ்சம் கமிட்டடா தான் ஆடுவான் ஸ்ரேயஸ். நான் பெரிய ஸ்ரேயஸ் ஃபேனா இருந்தாலும் அந்த ஒரு டெக்னிக்கலா கொஞ்சம் கமிட் ஆகிற ஒரு பழக்கம் இருக்கு. பிகாஸ் he likes to go over the infield நிறையா. அந்த இடத்துல ஸ்காட் பை லாபுஷேன் அண்ட் ஸ்மித் அட் எக்ஸ்ட்ரா கவர் என்னால கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியுது அந்த பேக் ஆஃப் தி ஆர்ம். இருக்கிற எல்லா தப்பா போற எல்லா விஷயத்த மட்டுமே விஷுவலைஸ் பண்ண எப்படின்ற மாதிரி. சரி ஓகே, சரி அப்போ ஓகே. சோ ரங்கா, நீ வந்து வாட் இஸ் யுவர் ஃபைனல் கால்? ஹூ இஸ் கோயிங் டு வின்? If Australia goes with an attitude, attitude of nothing to lose, if கொஞ்சம் கிளிக் ஆச்சுன்னா சான்ஸ் பார்க்கலாம். versus India start as firm favorites. There is no question. மிஸ்டர் கௌஷிக், என் ஆன்சர் தெரியும் இருந்தாலும் கேட்கிற சொல்லு. என்னதான் சிரிச்சாலும் யூ கான்ட் டினை த ஃபேக்ட் இஸ் ஆஸ்திரேலியா இஸ் டாக்டிக்கலி ஸ்ட்ராங். நீங்க டாக்டிக்கல் ஸ்ட்ராங் டீமா இருந்திருந்தீங்கன்னா அஷ்தீப் சிங் wouldn't have warmed the bench for so long. அவங்க டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் they understood that batting has to be strong. அதனாலதான் 2 கீப்பர்ஸ் 11ல ஆடினாங்க, ஓகேவா, ஓபி அடிக்காம. ஸோ டாக்டிக்கலி ஆல்சோ தே நோ ஹவு டு அப்ரோச் அகைன்ஸ்ட் இந்தியா. மைண்ட் கேம்ஸ் பியூட்டிஃபுல்லா ஆடுவாங்க. மைண்ட் கேம்ஸ் சொல்லச்சே ஜஸ்ட் ரிமெம்பர் சிட்னில கில்ல வந்து உனக்கு இறங்கி ஆட தெரியாதான்னு கலாய்ச்சுதான் வந்து அவனை இறங்கி வந்து எடுக்க வச்சான் ஸ்டீவன் ஸ்மித் ஸ்லிப்ல இருந்து. ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் சோ குட் இன் மைண்ட் கேம்ஸ். நம்ம ஆளுங்களுக்கு ஈகோ கேம் ரொம்ப ரொம்ப அதிகம். It's going to be clash of good mind games and good temperament. I won't be again surprised if Kohli again play a good 50-60 runs. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈகோவை தாண்டி டெம்பர்மெண்ட்டை புடிச்சு ஆடுற குவாலிட்டி கோலி கிட்ட நம்ம டாப் 5ல இருக்கு.
பட் மத்த எல்லா பிளேயர்ஸுமே ஈகோல மாட்டுவாங்களோன்னு எனக்கு தோணுது. கடைசி வரைக்கும் பதில் சொல்லல சார் நீங்க. நான் சொல்லிட்டேனே, ஆஸ்திரேலியா ஆர் டாக்டிக்கலி ஸ்ட்ராங் தான் கிளீனா சொல்லிட்டேனே. டாக்டிக்கலி ஸ்ட்ராங் டீம்ஸ் will always survive in knockouts. Probably we can connect tomorrow for the review of India versus Australia and see which cut it 6-1 அப்படின்றது. Yeah, cool. Signing off for now. Bye.